வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கவிஞர் தமிழொலி அவர்கள் எழுதிய நெய்வேலி நாம் பெற்ற பேரு என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நெய்வேலி அப்படிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், நிலக்கரிக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிலக்கரிக்கான தொழிற்சாலைகள் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நெய்வேலி நமக்கு கிடைத்த ஒரு செல்வம். பேரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அப்போ நெய்வேலிங்கிறது நாம் பெற்ற, அதாவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி கவிஞர் குறிப்பிடுறாரு. அதாவது நிலக்கரியை தான் இந்த இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரு செல்வமாக சொல்கிறார். அந்த நிலக்கரி இருக்கிறதுனால தான் அந்த நெய்வேலி அப்படிங்கிற ஊருக்கே பெருமையும் சிறப்பும். அந்த வகையில் அந்த நிலக்கரியினுடைய சிறப்பு எந்த வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த கவிதையில் நாம் பார்க்கலாம். கவிதைக்குள்ளே போகலாம். அரிய நிலக்கரியே, ஆசையே, முன்னால் பெரிய மரங்கள் பெயர்ந்து வீழ்ந்து உள் புதைய மண்ணுள் அதன் வயிற்றுள் மாயமாய் தோன்றிய நீ, எண்ணுள் அடங்கா இடம் கொண்டு கண் துயன்று பன்னால் உறைந்து படிவங்கள் ஆயினாய். அதாவது நிலக்கரியே அரிய நிலக்கரின்னு சொல்கிறார். அதாவது அரிய அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது, அரிது அப்படின்னு சொல்லுவாங்களா, ரேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைக்காத நிலக்கரியே, எல்லாருடைய ஆசையாக விளங்கக்கூடிய நிலக்கரியே, முன்பொரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிலக்கரி உருவாகணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகணும். அப்படியாக முன்னொரு காலத்தில் பெரிய பெரிய மரங்களெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே புதைஞ்சு, இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் இல்லையா, அப்படியாக பெரிய மரங்களெல்லாம் அப்படியே பெயர்ந்து போய் வேரோடு பெயர்ந்து மண் வீழ்ந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு அந்த மண்ணினுடைய வயிற்றுக்குள்ளே நீ அப்படியே மாயமாக போய்விட்டாய், அப்படியே மாயமாக தோன்றிவிட்டாய். அப்படியே அந்த மண்ணோட வயிற்றுக்குள்ளே போயிட்ட, மண்ணுக்குள்ளே போயிட்ட. எண்ணுள் அடங்கா இடம் கொண்டு, நீ ஒரு எண்ணிக்கைக்குள்ளே அடங்காத காலம் அப்படியே அந்த மண்ணுக்குள்ளேயே கிடந்து கண் துயின்றுன்னா என்ன அர்த்தம்னா தூங்கிட்டு இருக்கிறது. அப்படியாக அந்த மண்ணுக்குள்ளேயே உறங்கி கொண்டிருந்து பன்னால் உறைந்து படிவங்கள் ஆனாய். பல ஆண்டுகளாக, பல நாட்களாக அப்படியே அந்த மண்ணுக்குள்ளேயே உறைஞ்சு போய் அப்படியே படிவமாக மாறிவிட்டாய், ஒரு சில மாதிரி. இப்போ எப்படி தண்ணி உறைஞ்சு எப்படி பனிக்கட்டியாக மாறுது, அந்த மாதிரி மரமாக இருந்து நீ நிலக்கரியாக உருவாயினாய். ஆக அந்த பெரிய மரங்கள் முன்பொரு காலத்தில் மண்ணுக்குள்ளே அதனுடைய வயிற்றுக்குள்ளே புதைஞ்சு மாயமாக மறைஞ்சு வெகு காலம் கழிஞ்சு நீ படிவமாக மாறிட்ட. முன்னாடி இருந்து அறிய முதல் தந்தாய் இன்றைக்கு. முன்பொரு காலத்தில் மண்ணுக்குள்ளே போன நீ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு முதல் மாதிரி, ஒரு சொத்து மாதிரி நீ உருவாகி இருக்கிறாய். மண்ணுள் மறைந்த மனிதன் அலாவுதீன் கண்ணுள் ஒளிகாட்டி கையில் விளக்கேற்றி நெய்வேலி மண்ணில் நிலக்கரியாய் நிற்கின்றான். அந்த அலாவுதீன் கையில் ஒரு விளக்கு இருக்குமா, அந்த விளக்கு யாருக்கு என்ன வேணாலும் கொடுக்கும். அந்த மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண்ணுள் மறைந்த மனிதன் அலாவுதீன் அந்த கண்ணுள் ஒளிகாட்டி, நம்ம கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ வெளிச்சத்தை தரக்கூடிய வகையில் ஒரு கையில் விளக்கை வைத்துக்கொண்டு நெய்வேலி மண்ணில் நிலக்கரியாக நிற்கின்றான். அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக அந்த நிலக்கரி இருக்கிறது. அந்த நிலக்கரியை இங்கே அலாவுதீனாக உருவகப்படுத்துகிறாங்க கவிஞர். மைவான் முகில் போன்றும் மாய பசு போன்றும் கற்பகம் போன்றும் கருதியவை நல்கவே முற்பட்டான் பாரீர் முகிழ்க்கும் நிலக்கரியாய். அதாவது மைவான் முகில், மை என்றால் இருட்டு, இருட்டான வான், அந்த வானத்தில் கூடிய முகில் மாதிரி, முகில்னா மேகம். அந்த மேகம் எப்படி மழையை பொழிந்து எல்லாத்துக்கும் பயனளிக்குது, அந்த மாதிரி நீயும் எல்லாத்துக்கும் பயனளிக்கிறாய். மாய பசு போன்றும், மாய பசுன்னு ஒரு பசு, அந்த பசுவும் அப்படித்தான், அது எல்லாத்துக்கும் நன்மை செய்யுமா. அதே மாதிரி கற்பகம் போன்றும், கற்பகம் அப்படிங்கிறது தேவலோகத்தில், அந்த இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். யார் என்ன கேட்குறாங்களோ கேட்டவங்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்தது. அந்த மாதிரியே கருதியவை நல்கவே முற்பட்டான். அப்போ எப்படி அந்த மேகம் எப்படி மழையை தருகிறதோ, அந்த மாய பசு எப்படி நன்மையை செய்கிறதோ, கற்பகம் எப்படி கேட்டவங்களுக்கு கேட்டதையெல்லாம் தருதோ, அந்த கற்பக மரம் எப்படி தருகிறதோ, அந்த மாதிரி நீயும் இந்த மனுஷங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கருதியதையெல்லாம், அவங்க நினச்சதையெல்லாம் நல்குவதற்கு, கொடுப்பதற்கு நீ முற்பட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த நிலக்கரியை வாழ்த்துறார். அப்படியாக மண்ணுள் முளைத்த நிலக்கரியே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்களேன். மூங்கில் பெருங்காடு முன்னல் குழல் தந்து,
மூங்கில் பெருங்காடு, மூங்கில் மரங்கள் இருந்த ஒரு பெரிய காடு. முன்னாடி குழல் தந்தது, புல்லாங்குழல் தந்து எல்லாரு காதுக்கும் இனிமையை தரக்கூடிய ஓசையை தந்தது. அந்த மரம் என்னாச்சான், அப்புறம் வீங்கி வளர்ந்து விழுந்து விறகாகி அப்படியே மண்ணுக்குள்ளே அழுந்தி போய் அங்கேயே கிடந்து பழுப்பு நிலக்கரியாய் மாறியது. ஒரு மூங்கில் பெருங்காடு அப்படியே மண்ணுக்குள்ளே போய் அப்படியே மறைஞ்சு போய் விழுந்து விறகாகி மண்ணுக்குள்ளே போய் அப்படியே பழுப்பு நிலக்கரியாக அப்படியே பாய்ந்து எழுந்த அந்த விந்தையை, அந்த அதிசயத்தை அந்த தென்னாடு கண்டு சிலிர் பெய்தது. அப்படி இந்த தென்னாடாகிய தமிழ்நாடு கண்டு அப்படியே சிலிர்ப்படைஞ்சு போச்சு. சிலிர்ப்படைஞ்சதுன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சிலிர்ப்படைந்து விட்டோம். அப்போது ஒரு மூங்கில் பெருங்காடு முன்னொரு காலத்தில் நமக்கு புல்லாங்குழல் தந்தது, அது நல்லா வீங்கி போய் வளர்ந்து கடைசியில் விழுந்து விறகா போய் அப்படியே மண்ணுக்குள்ளே அழுந்தி போய் இன்றைக்கி பழுப்பு நிலக்கரியாக ஒரு அதிசயமாக இந்த தென்னகமே பார்த்து சிலிர் பெய்த வந்து கிடைத்தது. ஆம், அப்படிப்பட்ட இந்த நாள் ஒரு பொன்னான நேரம், ஒரு புது நாள் நமக்கெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு கவிஞர் குறிப்பிடுறார். பச்சை பயிர் விளைய பக்குவம் ஆன உரம் இச்சை போல் எங்கும் ஏற்றுவதும். அதாவது ஒரு பச்சை பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு உரம் வேணும். அந்த மாதிரி மனிதர்களுடைய இச்சைனா ஆசை, அந்த ஆசை நல்லா வளரணும் அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ளே நம்ம பயிருக்கு போடுற உரம் மாதிரி மனிதருக்கு கிடைத்த ஒரு உரம் மாதிரி, அவங்களுக்கு கிடைத்த ஒரு வலிமை மாதிரியாக இந்த நிலக்கரி விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் குறிப்பிடுறார். அந்த பச்சை பயிர் விளையிறதுக்கு அந்த உரம் எப்படி உதவி செய்கிறதோ அது மாதிரி மனிதனுடைய இச்சை என்றால் ஆசை, அந்த ஆசை நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீ உதவி செய்தாய். மின் விசையை ஆக்கி எமக்கு அளிப்பதும். மின் விசை என்றால் மின்சாரம், அந்த மின்சாரத்தை அந்த நிலக்கரி உற்பத்தி பண்ணி தரும், அப்படி எங்களுக்கு தந்திருக்கிறாய். பேரிருள் போக்கி ஒளியை பொழிவதும் செய்யவில்லை. நீ பார்த்து நினச்சா ஒரு பெரிய இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஊர்திகள், வாகனங்கள்னு அர்த்தம். ஊர்திகள்னால் வாகனங்களும் கப்பலும் உற்பத்தி ஆலைகளும் பேர் பெற்று எங்க பெரிதும் பயன் நல்கும் எங்கள் நிலக்கரியே. அப்போது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் மின்சாரம் கிடைக்கிறதுக்கும் ஊர்திகள் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் இயங்குவதற்கும் கப்பல் இயங்குவதற்கும் நிறைய ஆலைகளில் உற்பத்தியை தர்றதுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, பயன் நல்கக்கூடியது நிலக்கரியே நீதான். ஏழைகளினுடைய மடியில் தவழ்ந்து கிடக்கக்கூடிய தங்க குழந்தையே நீதான். தமிழ்நாட்டுக்கு தாய் வளமே நீதான். ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் முக்கியமோ, தாய் இருந்தால் தான் குழந்தை வளர முடியும். அந்த மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு வளமாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நீதான்னு சொல்லி குறிப்பிட்றாரு கவிஞர். ஒரு தாய் மாதிரி நீ தான் இருக்க, உன்னால் தான் எல்லாமே நடந்துச்சு. தாய் வளமே பொன்னால் மணியால் புகழ் முத்தால் என்ன பயன், உன்னால் புகழ் பெற்றோம். இன்றைக்கி பொன் கிடைக்கிது, மணி கிடைக்கிது, முத்து கிடைக்கிது, இந்த மாதிரியான ஆபரணங்கள் கிடைக்கிது, அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் நிலக்கரியே நீ கருமை நிறம் கொண்டவள், உன்னால் நாங்கள்லாம் புகழ் அடைந்தோம். உலகிடையே, இந்த உலகத்திலேயே உன்னால் தான் எங்களுக்கு புகழ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கவிஞர் நிலக்கரியை வாழ்த்துறார். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறார், நாட்டினுடைய இளைஞர்கள் நல்ல இலக்கியங்கள் தீட்டும் அறிஞர்கள். நாட்டில் வாழக்கூடிய இளைஞர்களே, நல்ல இலக்கியங்களை தரக்கூடிய அறிஞர்களே, தென்னக மைந்தர்கள், தென்னகத்தில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிள்ளைகளே, கூணல் விழுந்து குமைகின்ற நம் நாடு அப்படியே கூணல் விழுந்து அப்படியே முதுகு வளையிற முதுகில் கூணல் விழுகும் இல்லையா, அப்படியாக நம்முடைய நாடு குமைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடு குமைதல்னா வருந்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய நாட்டை வானம் வரை வளர்ந்து நல்ல வானம் வரைக்கும் நல்ல உயர்ந்த நிலை அடைந்து அந்த வானத்தில் கூடிய நிலாவை தன்னுடைய முடியில் சூடி, நம்முடைய நாடு அந்த வானத்தில் கூடிய நிலாவை முடியில் சூடி மகிழ துணை செய்யக்கூடியது இந்த நெய்வேலி தான். அப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு பேரும் சிறப்பும் பெருமையும் வானளாவிய புகழும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த நெய்வேலி தான். காரணம் அந்த நிலக்கரி தான். நாட்டினுடைய எதிர்காலம் நம்மை புகழ தென்னார்காட்டின் பெயர் விளங்க, நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலமே அதுதான். நம்மை புகழும்படி, எதிர்காலம் நம்மளை புகழும்படி தென்னார்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த நெய்வேலி. அந்த பெயர் விளங்கும்படியாக கல்வி கலை வளர இந்த நிலக்கரி நமக்கு பயன்பட போகுது. ஈன வறுமை, இழிவான வறுமை, அந்த வறுமை அப்படிங்கிற அந்த இருள் அது அகன்று போகட்டும். எவ்விடத்தும் அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் விளையட்டும். நமக்கு ஏற்படக்கூடிய இடர் என்று சொல்லக்கூடிய துன்பம் நீங்கட்டும். நம்ம உழைப்பால் நம்முடைய நாட்டை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அழைப்புதல் நீட்டி அழைத்ததுக்கான நெய்வேலி ஒரு இன்விடேஷன் வச்சு ஒரு அழைப்புதல் கொடுத்து, வாங்க இங்கே வாங்க, நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இங்கே தான் இருக்குது,
உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை போக போகுது, நம்ம நாட்டோட பெயர் விளங்க போகுது, கல்வி வளரப்போகுது, கலை வளரப்போகிறது என்று சொல்லி உழைப்பால் நம்ம நாட்டை உயர்த்தலாம் அப்படின்னு அழைப்புதல் நீட்டி அந்த நெய்வேலி நம்மளை அழைக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர். அடுத்து குறிப்பிட்றாரு பாருங்க, காடு கரம்புகள் காணா கனவெய்தி நாடு நகர்களாய் நாட்காலை மாற்றமுறை. காடு கரம்புன்னா தரிசு நிலம், இதெல்லாம் பார்க்க முடியாமல் அந்த காடு கரம்புகளாக அந்த எல்லாம் வளம் இல்லாமல் போய் ஒரு கனவான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில், எதுவுமே நமக்கு நல்லா அமையாத அந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி ஒரு நகரங்களாக நாளும் நாளும் மாற்றமுட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இந்த நிலக்கரி தான். வாழ்வை உவந்து அளிக்கக்கூடியது, மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடியது. இந்த வையகத்தில் ஒரு பெருநிதி, வையகம்னா உலகத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய செல்வம் தான் இந்த நிலக்கரி. தாழ்வு தொலைக்கக்கூடியது, நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியை நீக்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கீழான நிலையை நீக்கக்கூடியது, தனிச்சுடராக விளங்கக்கூடியது. ஒரு எப்படி ஒரு சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு சுடர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு சுடராக விளங்கக்கூடிய அந்த நிலக்கரியே நீ வாழிய, நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நிலக்கரியை கவிஞர் வாழ்த்துறார். ஆக அந்த நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி தான் இன்றைக்கி நம்முடைய நாடு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நிலக்கரி மூலமாக நமக்கு கிடைத்த பயன்களை சொல்லி அதன் மூலமாக நம்முடைய நாடு வறுமையிலிருந்து நீங்கி துன்பத்திலிருந்து நீங்கி உலகத்தில் ஒரு தனிப்பெரும் சிறப்பு அடைவதற்கு காரணமாக விளங்கக்கூடியது அந்த நெய்வேலி தான் அப்படின்னு சொல்லி அந்த நிலக்கரியை வாழ்த்தக்கூடிய வகையில் கவிஞர் இந்த கவிதையை படைத்திருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.